Hello everyone, welcome to VM Commerce. This is Meenakshi. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி யூனிட் 6 சப்சிடரி புக்ஸ் 1ல் பார்ட் 2 பார்க்க போகிறோம். பர்ச்சேசஸ் புக் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் பர்ச்சேசஸ் புக்? நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம் என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் சப்சிடரி புக்ஸ் இருக்குது. இந்த சாப்டரில் நம்ம கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ்க்குரிய புக்ஸை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதில் பர்ச்சேசஸ் புக். இது வந்து பர்ச்சேசஸ் புக்கில் என்ன என்ட்ரு பண்ணுறோம்? ஒன்லி த கிரெடிட் பர்ச்சேசஸ் ஆஃப் குட்ஸ் அப்படிங்கிறது தான் என்ட்ரு பண்ணுவோம். கிரெடிட்டில் பிஸ்னஸ் வந்து எவ்வளோவுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க அதை மட்டும் என்ட்ரு பண்ண போகிறோம். ஸோ எதுக்கு? டு நோ த இன்ஃபர்மேஷன் அபவுட் த கிரெடிட் பர்ச்சேசஸ் ஆஃப் குட்ஸ். ஸோ எவ்வளோவுக்கு கிரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இந்த மந்த் எண்டுலேயோ 3 months ஒன்ஸோ அவங்க வந்து டோட்டல் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடுவாங்க. ஸோ வந்து டோட்டலாக எவ்வளோவுக்கு கிரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. தென் இதில் வந்து பர்ச்சேசஸ் ஆஃப் அசட்ஸ் அண்ட் பர்ச்சேசஸ் ஆஃப் குட்ஸ் ஃபார் கேஷ் ஆர் நாட் என்டர்ட் இன் பர்ச்சேசஸ் புக். ஸோ பர்ச்சேசஸ் புக்கில் கிரெடிட் பர்ச்சேசஸ் ஆஃப் குட்ஸ் என்ட்ரு பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இதில் ஒரு கண்டிஷன், எதை என்ட்ரு பண்ண போகிறது இல்லை. பர்ச்சேசஸ் ஆஃப் அசட்ஸையும் கேஷ் பர்ச்சேசஸையும் என்ட்ரு பண்ண போகிறது இல்லை. அதாவது அசட்ஸ் பர்ச்சேசஸ், குட்ஸும் அசட்ஸும் வேறு வேறு. இப்போ அசட்ஸ் அப்படின்னா ஃபர்னிச்சர், மிஷினரி, வேறு என்ன, தென் லேண்டு, பில்டிங்ஸ், இதெல்லாம் வந்து அசட்ஸ் டு த பிஸ்னஸ். அதை வந்து நம்ம இங்கே என்ட்ரு பண்ண மாட்டோம். அது எய்தர் கேஷாக இருக்கட்டும் கிரெடிட்டாக இருக்கட்டும் நம்ம என்ட்ரு பண்ண போகிறது இல்லை. அசட்ஸ் பர்ச்சேசஸ் வி ஷுட் நாட் என்டர் இன் பர்ச்சேசஸ் புக்ஸ். அதே மாதிரி கேஷில் பர்ச்சேஸ் பண்ணுறது நம்ம தான் அதுக்கு தனியாக கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ்க்கு கேஷ் புக் இருக்குது. ஸோ இதில் கிரெடிட் ட்ரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் என்ட்ரு பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். Purchase of assets, purchase of goods for cash or not entered. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ குட்ஸ் அப்படின்னா இங்கே எதை மீன் பண்ணுறாங்க? அசட்ஸ்னால் நம்ம பார்த்துட்டோம், லேண்டு, பில்டிங்ஸ், ஃபர்னிச்சர் எல்லாம். அப்போ குட்ஸ் அப்படின்னா என்னது? எதை வந்து குட்ஸாக ட்ரீட் பண்ணுறாங்க? விச் த பிஸ்னஸ் என்டைட்டி இஸ் டீலிங். அந்த பிஸ்னஸ் வந்து எந்த டைப் ஆஃப் பிஸ்னஸ், கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸா, ஃபர்னிச்சர் பிஸ்னஸா, புக்ஸா, என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எதை சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை தான் குட்ஸ் அப்படின்னு இங்கே மீன் பண்ணுறாங்க. எதை பேஸ் பண்ணி அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ, எந்த ப்ராடக்டை அவங்க வந்து சேல் பண்ணுறாங்களோ அதுதான் வந்து குட்ஸ். ஒரு பிஸ்னஸ் வந்து எதில் டீல் பண்ணிகிட்ருக்குறாங்களோ அதுக்கு பேர் தான் குட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்னிச்சர் வில் பி, ஃபர்னிச்சர் அப்படின்னா என்னது? நமக்கு அசட்ஸ்ன்னு தெரியும். ஸோ ஃபர்னிச்சர் வில் பி ட்ரீட்டட் அஸ் குட்ஸ். எப்போ இதை குட்ஸாக ட்ரீட் பண்ணுவாங்க? when the firm is dealing in furniture. ஸோ அப்போ அந்த பிஸ்னஸே ஃபர்னிச்சர் பிஸ்னஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க வந்து ஃபர்னிச்சரை அசட்டாக ட்ரீட் பண்ண மாட்டாங்க, குட்ஸாக ட்ரீட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆனால் மற்ற பிஸ்னஸ்க்கு அது வந்து ஒரு அசட். நம்ம நார்மலாக ஃபர்னிச்சரை ஒரு ஃபிக்ஸட் அசட்டாக ட்ரீட் பண்ணி அதை பர்ச்சேசஸ் புக்கில் என்ட்ரு பண்ண மாட்டோம், என்ட்ரு பண்ணக்கூடாது. அதுதான் கண்டிஷன். பர்ச்சேஸ் ஆஃப் அசட்ஸ் வில் நாட் பி ரெக்கார்டட். பட் இதில் ஒரு எக்ஸம்ஷன் இருக்குது. என்ன எக்ஸம்ஷன்? ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது ஒரு ஃபர்னிச்சர் பிஸ்னஸ்க்கு அது வந்து ஒரு குட்ஸு, அது வந்து அசட்ஸ் கிடையாது. ஏன்னா அவங்க அதை தான் சேல்ஸ் பண்ண போகிறாங்க, ஃபர்னிச்சரில் தான் டீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. புரியுதா? ஸோ பர்ச்சேசஸ் புக் அப்படிங்கிறது ஃபர்னிச்சர் பிஸ்னஸ்க்கு அது வந்து ஒரு குட்ஸு. ஸோ மற்ற பிஸ்னஸ்க்கு அது வந்து ஒரு அசட். ஓகே, ஸோ அந்த பிஸ்னஸ் வந்து எதில் டீல் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இதுக்கு ப்ராப்ளமை நம்ம ஹெட்டிங்லேருந்து ப்ராப்பராக ரீட் பண்ணால் தான் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். Okay, so hence while recording the transactions in the purchases book, it must be ascertained whether the credit purchases are related to the item in which the firm is dealing. So இந்த purchases bookல என்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல அந்த பிஸ்னஸ் வந்து எதுக்கு ரிலேட்டடாக இருக்குது, எதில் டீல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத ப்ராப்பராக நம்ம செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் சோர்ஸ் டாக்குமெண்ட் ஆஃப் பர்ச்சேசஸ் புக். பர்ச்சேசஸ் புக்கு எதை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண முடியும்? ஓகேவா? நம்ம 3rd சாப்டரில் புக்ஸ் ஆஃப் ப்ரைம் என்ட்ரியில் நம்ம பார்த்துருக்கோம் என்னெல்லாம் சோர்ஸ் டாக்குமெண்ட் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதில் இன்வாய்ஸ், ஸோ கிரெடிட் சேல்ஸ்
பண்ணும்போது இன்வாய்ஸை நம்ம கிரெடிட் சேல்ஸோ கிரெடிட் பர்ச்சேஸோ இன்வாய்ஸ் தான் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த பர்ச்சேசஸ் புக்கை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த இன்வாய்ஸ் அப்படிங்கிறத யார் ப்ரிப்பேர் பண்ணுவா? செல்லர் ஹூ இஸ் செல்லிங் ஆன் கிரெடிட். கிரெடிட்டில் சேல்ஸ் பண்ணுறவர் தான் இந்த இன்வாய்ஸை ப்ரிப்பேர் பண்ணி பையருக்கு அனுப்பிச்சி வைப்பார். ஸோ இந்த இன்வாய்ஸில் என்னெல்லாம் இருக்கும்? அந்த இன்வாய்ஸ் அப்படிங்கிறது அந்த பில் நம்பர் ஃபஸ்ட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ குவான்டிட்டியில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க, என்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதனுடைய டோட்டல் வேல்யூ என்ன, இது எல்லாமே இன்வாய்ஸில் என்ட்ரு பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு பர்ச்சேசஸ் புக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான பேசிக் டாக்குமெண்ட். இதை பேஸ் பண்ணி தான் இதை ப்ரிப்பேர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஃபார்மேட் ஆஃப் பர்ச்சேசஸ் புக். ஸோ பர்ச்சேசஸ் புக்கை எந்த ஃபார்மேட்டில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்? பர்ச்சேசஸ் புக்கோட இன்னொரு நேம் வந்து பர்ச்சேசஸ் ஜேர்னல். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று டேட், அதாவது சிங்கிள் பேஜ் தான் நம்ம அக்கௌண்ட் ஷீட்டில் யூஸ் பண்ணுவோம். டேட் போட போகிறோம். தென் பர்டிகுலர் காலம்ஸில் என்ன எழுதுகிறோம்? ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்குறாங்க. நேம் ஆஃப் த சப்ளையர்ஸ் அண்ட் டீட்டெயில் ஆஃப் த குட்ஸ் பர்ச்சேஸ்டு. ஸோ சப்ளையரோட நேம், நம்ம தான் பிஸ்னஸ் தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு யார் சப்ளை பண்ணா, என்ன குட்ஸு வாங்கியிருக்கோம், எவ்வளோ வாங்கியிருக்கோம், அதை நம்ம இந்த பர்டிகுலர் காலமில் என்ட்ரு பண்ணணும். தென் இன்வாய்ஸ் நம்பர், அந்த பில் நம்பரை எழுதணும். தென் எல்எஃப்னா உங்களுக்கு தெரியும், பேஜ் நம்பர் ஆஃப் த லெட்ஜர் அப்படிங்கிறது. தென் அமௌண்ட் அப்படிங்கிறத 2 காலமாக டிவைட் பண்ணுறாங்க. டீட்டெயில் காலம் ஒன்று, டோட்டல் காலம் ஒன்று. ஸோ இதை நம்ம இப்போ இந்த ஒவ்வொரு காலமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். அடுத்து வர்றதில் டீட்டெயில்ஸில் என்ன எழுத போகிறோம், டோட்டலில் என்ன எழுத போகிறோம். லாஸ்ட்டு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெபிட். நமக்கு தெரியும் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது டெபிட் பேலன்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த பர்ச்சேசஸ் புக்கில் வர்ற இங்கே டோட்டல் எழுதுகிறோம்ல, இந்த டோட்டலை தான் நம்ம பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெபிட் அப்படின்னு எழுதுகிறோம். ஓகேவா? தென் இப்போ ஃபஸ்ட்டு டேட் காலமில் டேட் ஆஃப் த குட்ஸ் பர்ச்சேஸ்டு, எப்போ வந்து எந்த டேட்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோமோ அதை என்ட்ரு பண்ணணும். செகண்ட் காலம் பர்டிகுலர் காலமில் பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து நேம் ஆஃப் த சப்ளையர் அங்கே எழுதணும். அடுத்து குவான்டிட்டி, குவாலிட்டி, எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ டிஸ்கவுண்ட் வந்து நமக்கு வந்து ட்ரேட் டிஸ்கவுண்ட் கிடச்சிருக்கு இல்லை கொடுத்துருக்கோம், இதை வந்து நம்ம என்ட்ரு பண்ணணும். ஆனால் ஸ்பெஷாலிட்டிஸ் ஆஃப் த குட்ஸ் பர்ச்சேஸ்டு. ஸோ என்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கோம் நம்ம. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேப்பர்ஸ் வாங்கியிருக்கிறோமா, பென் வாங்கியிருக்கிறோமா, புக்ஸு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோமா. ஸோ அந்த நேம் ஆஃப் த குட்ஸ் அதையும் நம்ம அங்கே மென்ஷன் பண்ணணும். இது எல்லாமே பர்டிகுலர் காலமில். நெக்ஸ்ட்டு இன்வாய்ஸ் நம்பர் காலமில் அந்த பில் நம்பர் என்னைக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க, ஸோ அந்த டேட்டு, பில் நம்பர் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். அங்கே பில் நம்பர் தான் எழுத போகிறோம். அடுத்து லெட்ஜர் ஃபோலியோவில் பேஜ் நம்பர் ஆஃப் த லெட்ஜர். தென் அமௌண்ட் காலம் 2 காலமாக டிவைட் பண்ணியிருந்தோம். டீட்டெயில் காலம் அண்ட் டோட்டல் காலம். டீட்டெயில் காலம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இட் இஸ் யூஸ்டு ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட். அதாவது இப்போ ஒரே சப்ளையர்கிட்ட இருந்து 2-3 டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த சப்ளையருக்குரிய கரெக்டான அமௌண்ட்டை இந்த டீட்டெயில்ஸ் காலமில் என்ட்ரு பண்ணிவிட்டு டோட்டலாக மொத்தமாக இப்போ ஒரு பிஸ்னஸ்லேருந்து நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், இந்த சப்ளையர்கிட்டேருந்து நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஆட் பண்ணி அவுட்ரு காலம், டோட்டல் காலமில் என்ட்ரு பண்ண போகிறோம். புரியுதா? ஸோ இப்போ டிஸ்கவுண்ட் கிடச்சிருக்கு அப்படின்னா டிஸ்கவுண்ட்டை இதில் மைனஸ் பண்ணணும். ஸோ இந்த அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்காக நம்ம இந்த டீட்டெயில் காலமை யூஸ் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு டோட்டல் காலம் அப்படிங்கிறது நெட் அமௌண்ட், அதாவது டோட்டலாக நம்ம இந்த சப்ளையர்கிட்ட இருந்து எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அதை என்ட்ரு பண்ணுறதுக்கு டோட்டல் காலம் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ பர்ச்சேசஸ் புக் வந்து கிரெடிட் பர்ச்சேசஸ் ஆஃப் குட்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, பர்ச்சேஸ் ஆஃப் அசட்ஸ் என்ட்ரு பண்ண மாட்டோம், கேஷ் டிரான்சாக்ஷன்ஸும் என்ட்ரு பண்ணக்கூடாது. ஓகேவா? இதுதான் ஜென்ரல் ரூல் ஃபார் ப்ரிப்பேரிங் த பர்ச்சேசஸ் புக். தேங்க்யூ.